ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அரிசி உளுந்து இல்லாமலே நம்ம சூப்பரான தோசை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவு வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் தேங்காய் பூ அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கு அரை கப் தயிர் அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. வாங்க இதை அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரவையை போட்டுக்கிறேன். நீங்கள் வறுக்காத ரவை கூட எடுத்துக்கலாம். எந்த ரவை வேணால் இதுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ அரை கப் தயிர் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாவு, இந்த அளவு இருக்கணும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தோசையாக ஊற்றிடலாம். இது ரொம்ப பெரிய தோசையாக ஊற்றாமல் கொஞ்சம் சின்ன அளவாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தேங்காவோட டேஸ்ட்டோடு இந்த தோசை ரொம்பவே சுவையாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெந்தாவே போதும். ஈஸியாக வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. இப்போ சூப்பரான தோசை ரெடி. 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு. இந்த தோசைக்கு நான் காரமாக தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தோசை. தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த தோசையில். Thanks for watching.